ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 79வது பாடல். இந்த பாடல் கட்டுகளிலிருந்து விடுபட சொல்ல வேண்டிய பாடல். அது மட்டும் இல்லைங்க, இந்த பாடலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. அது என்னன்னா, அபிராமி பட்டர் இந்த பாடலை பாடும்போது தான் அபிராமி அன்னை வானில் தோன்றி அமாவாசையை பௌர்ணமியாக்கி அவங்களோட காதுத்தோட வானில வீச அது பௌர்ணமி நிலவாக காட்சி கொடுத்தது. அது விழிக்கே அருளுண்டுன்னு அவர் பாடும்போது அபிராமி அன்னை தோன்றி அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த பாடலுக்கு அந்த ஒரு தனி சிறப்பும் உண்டு. இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்த்தம் மோடென் கூட்டினையே. இந்த பாடலுடைய பொருளும் அதோட இந்த அபிராமி பட்டரோட வரலாறும் இந்த இந்த பாடலோடு சேர்த்து நான் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாடலை பாடி அன்னையை வேண்டி வழிபடுங்க. உங்களுக்கும் அபிராமி அன்னையோட காட்சி கிடைக்க பெறுவீங்க. அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி வழிபடுங்க. அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தவறாமல் அபிராமி அந்தாதி பாடலை பாடுங்க. நிச்சயம் அபிராமி அன்னையோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி.